Hi, Sunny friends. I'm Mr. Smart Siddharth. So, Republic நடந்துகிட்டு இருக்கு அபார்ட்மெண்ட்ல ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு. ஏதாவது சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருந்தா மன்னிச்சிடுங்க. ஸோ இப்போதைக்கு சினி அப்டேட்ஸ் பார்த்துடலாமா? ஸோ ஸ்டார்டிங் வித் வந்துட்டு குடும்பஸ்தன் இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ ஒரு பக்காவான அட்வென்ச்சர் ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ தரமான இருந்துச்சு படம். கொங்கு தமிழ்ல வந்துட்டு அவ்வளவு சூப்பரா காமிச்சிருந்தாங்க. மணிகண்டனோட ஆக்டிங் வந்து சொல்லவே தேவையில்லை. படத்துல 3 டிராகன், மணிகண்டன், ராஜேஸ்வர் காளிசாமி அவர் டேரக்டர் ஒரு டிராகன், வைஷாக் ஒரு டிராகன். வைஷாகோட மியூசிக் வந்து ரொம்ப புதுசா இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்டா. அவர் ஃபர்ஸ்ட் டெபியூவே ரொம்ப சூப்பரா பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். சூப்பரான ஒரு படம், தரமான படம். இப்ப வீக்கெண்டுக்கு வந்துட்டு பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நீங்க பார்க்கலாம் அப்படின்னா போய் தேட்டர்ஸ்ல போய் பாருங்க. அட்வென்ச்சர் ஃபிலிம் முக்கியமா வந்துட்டு பயங்கர அட்வென்ச்சரா இருந்துச்சு. ஸோ ஃபேமிலியா போய் பாக்குறது வந்துட்டு செம்ம ஜாலியா இருக்கும். போய் கண்டிப்பா பாருங்க. அது தொடர்ந்து வந்துட்டு தளபதி விஜயோட தளபதி 69 இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் 2 லுக் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் லுக்கும் சரி, செகண்ட் லுக்கும் சரி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் லுக்கை பொறுத்தவரையும் வந்துட்டு அவர் எப்பயுமே தளபதி எப்பயும் செய்யற மாதிரி அந்த கிரௌட் செல்ஃபிங்கிற எடுத்திருப்பார் இல்லையா, அந்த கிரௌட் செல்ஃபி ஸ்டைல்லே வந்துட்டு பின்னாடி வந்துட்டு நிறைய பேர் ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு ஒயிட்ல நிக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு கிரௌட் செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்கும்போது ஒரு மிடில் ஏஜ் ஒரு 30-35 இயர்ஸ் வந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அந்த லுக்ல. அண்ட் செகண்ட் லுக்ல வந்துட்டு சாட்டை எடுத்துட்டு நிக்கிறது, அதுல நான் ஆணையிட்டால்னு சொல்லி டெக்ஸ்டும் போட்டிருக்காங்க. ஸோ எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பக்காவான ஒரு அரசியல் படம் அப்படிங்கிற சொல்றாங்க. அண்ட் சொல்ல மாதிரி பகவந்த் கேசரியோட ரீமேக் இல்ல அப்படிங்கிறது இங்கேயே தெரிஞ்சிருச்சு. மேபி நான் முன்னவே சொன்ன மாதிரி நான் ஸ்டார்டிங்ல இருந்து அதை சொல்லிட்டு இருக்கேன், பகவந்த் கேசரி ரீமேக்கா இருக்க வாய்ப்பு இல்ல, ரெசம்பிளன்ஸ் இருக்கலாம். ஏன்னா அந்த படத்துல வந்துட்டு எங்கற ஒரு தங்கச்சி கேரக்டர் இருப்பாங்க. அந்த தங்கச்சி கேரக்டர் வந்துட்டு போலீஸ் ட்ரை பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவர் ஒரு நார்மலான ஆளா இருப்பாரு. இவருக்கு பிளாஷ்பேக்ல ஒரு பெரிய ஆளா இருப்பாரு. பட் பிரசன்ட்ல வந்துட்டு கொஞ்சம் நார்மலான ஆளா இருந்துட்டு இருப்பாரு. தங்கச்சியை போலீஸ் ஆகணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி இந்த படத்துல மமிதா பைஜு சிஸ்டர் கேரக்டர் அவங்க வந்துட்டு போலீஸ்க்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்லியிருந்தேன். இந்த 2 பிளாட் பாயிண்ட்டும் மேட்ச் ஆகிறதுனால தான் பகவந்த் கேசரி ரீமேக்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றதை நான் சொல்லியிருந்தேன். அதே விஷயம் இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத சொல்றேன். சோ அடுத்தபடியா வீர தீர சொல்றேன், அந்த படத்தோடைய ரிலீஸ் டேட் வந்து அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 27th மார்ச். பூக்கி ப்ரொடியூசர் ரியா ஷிப் அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வந்து அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ எம்புரான் லூசிபரோட சீக்வல் மலையாள படம் நம்ம மோகன்லாலோட, அந்த படமுமே 27 மார்ச் தான் வந்துட்டு ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாமா. ஸோ அந்த படத்தோட டீசரை பொறுத்தவரை வந்துட்டு ஜனவரி 26 இன்னைக்கே ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஏதாவது ரிலீஸ் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கான வீடியோங்கிறது வரும். ஸோ அது தொடர்ந்து வந்துட்டு SK25 ஸோ சுதா கோங்கராவோட ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரையும் அந்த படத்தோட டைட்டில் வந்துட்டு பராசக்தி அப்படிங்கிற ஒரு லீக் வந்துட்டு வந்துருந்துச்சு. ஸ்டார்டிங்ல நானே கொஞ்சம் நம்பல என்ன பராசக்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா சென்சார் சர்டிஃபிகேட்டே லீக் ஆயிடுச்சு. அதுல பராசக்தியும் கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால வந்துட்டு இது ரன் டைம் பொறுத்த வரைக்கும் 1 minute 50 seconds அப்படிங்கறத மாதிரி போட்டிருக்கு. அதை தொடர்ந்து KH237 நம்ம அன்பரி மாஸ்டர்ஸ் வந்துட்டு கமல் சார் வச்சு பண்ற அந்த ப்ராஜெக்ட் பத்தி இப்போதைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஒரு சின்ன லீக் கிடைச்சிருக்கு. என்ன மேட்டர்னா ஜூன் மாசம் 2025 இந்த படத்துல ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஜி பிரகாஷ் தான் மியூசிக் டைரக்டர், பேசிக்கிட்டு இருக்காங்களாமா. கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அது தொடர்ந்து அகில உலக சூப்பர் ஸ்டார் நம்ம சிவா அவருடைய ரீசெண்டா வந்துட்டு சூதுகவும் 2 எடுத்திருந்தாங்க. ஸோ அது நல்லாவும் இல்லை, ஃபிளாப்பும் ஆயிடுச்சு. தேவையில்லாத ஒரு சீக்வல், அது தேவையில்லாம இது பண்ணி கொஞ்சம் ஃபிளாப் ஆயிடுச்சு. அந்த வகையில அவர் இப்ப அடுத்த படம் வந்துட்டு ராம் சார் கூட பண்றதா இருக்கு. ஆக்சுவலா அந்த படத்தோட ஷூட்டிங் வந்துட்டு முக்கவாசி முடிஞ்சிருச்சாமா, இன்னும் கொஞ்சம் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த படத்தை பொறுத்தவரையும் வந்துட்டு பிளாட் லைன் ஒரு சின்ன லீக் ஏற்பட்டிருக்கு. என்னன்னா ரீசெண்டா ஒரு வெப் சீரிஸ் ரிலீஸ் இருந்துச்சு, எனக்கு பேரு கிளியரா தெரியல. அதுல வந்துட்டு ஒரு சின்ன பசங்க ஒரு 10 வயசுக்கு ஒரு அண்ணன் தங்கச்சி வந்துட்டு TVS XL எடுத்துட்டு அதாவது ஊரை சுத்தி பார்க்கறேன்னு சொல்லிட்டு போய் அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி விட்டு தேடுற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் நினைக்கிறேன், பேராஷூட் நினைக்கிறேன் அதோட பேரு. அதே ஒரு பாணியில தான் இதுவுமே இருக்கு. ஒரு குட்டி பையன், அந்த பையன் வந்துட்டு வீட்டை விட்டு வெளில போறான் அட்வென்ச்சருக்காக. இப்படி வெளியே போன உடனே அவருடைய அப்பாவா இருக்கக்கூடிய நம்ம சிவாவும் அவங்க ஒய்ஃபும் வந்துட்டு இந்த பையனை தேடி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதா ஒரு பிளாட் லைனா இருக்கிற மாதிரி ஒரு லீக் கிடைச்சிருக்கு. டைட்டில் வந்துட்டு பறந்து போ அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அதே பிளாட் லைன் மாதிரி தான் இருக்கு. இது வந்துட்டு ஒரு யூனிவர்சல் ஸ்கிரிப்ட் தான். இந்த மாதிரி நிறைய ஸ்கிரிப்ட் வந்துட்டு பல நாடுகள்ல எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல வந்துட்டு பெருசா அந்த சின்ன பசங்களை ஹீரோ வச்சு பண்ணும்போது எப்பயுமே கொஞ்சம் கமர்ஷியலா போயிடுவாங்க. இந்த மாதிரி டச்சுக்கு வர மாட்டாங்க. இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில இந்த படம் வந்துட்டு அப்படி இருக்கும் போல இருக்கு ராம் சாரோட படம். ஸோ 7 மணி ராம் சாரோட படம் வந்துட்டு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் டாக்கிங் அபவுட் ராம் சார், 7 மணி படத்தோடைய ட்ரெய்லருமே ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ட்ரெய்லர்ல காமிச்சிருக்கிறபடி என்னன்னா ஒரு ட்ரெயின், அந்த ட்ரெயின் வந்துட்டு ஒரு டைம் கேப்சூல், அதாவது அந்த ட்ரெயினுக்குள்ள டைம் நகராது, அந்த ட்ரெயின் நகர்ந்துகிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த ட்ரெயினுக்குள்ள டைம் நகராது. இது சைஃபையா கொண்டு போகலாம், ஃபேண்டசியா கொண்டு போகலாம், ரெண்டுத்துலயும் எடுக்க முடியும். சைஃபையா கொண்டு போனாங்கன்னா லாஜிக்கல் ரீசன்ஸ் வைக்கணும், ஃபேண்டசியா கொண்டு போயிட்டா லாஜிக்கல் ரீசன்ஸ் வைக்க தேவையில்லை. பவர்ஸ் தானே, சூப்பர் பவர்ஸ் அந்த மாதிரி கொண்டு போயிடலாம். இவங்க ஃபேண்டசியா தான் கொண்டு போற மாதிரி தெரியுது, சைஃபையா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதாவது நிவின் பாலியோட கேரக்டரை பொறுத்தவரை அவர் வந்துட்டு இம்மோர்டல் அப்படிங்கிறத படம் ஸ்டார்டிங் அனௌன்ஸ்மெண்ட் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் அவர் வந்துட்டு 8822 வருஷங்கள் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அண்ட் அவர் வந்துட்டு ஒரு பொண்ணை வந்துட்டு தேடிக்கிட்டு இருக்காரு. ஸோ டிஃப்ரெண்ட் டைம் லைன்ஸ்ல ஒவ்வொரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு நடுவுல அந்த பொண்ணை அவர் திரும்ப தேடிக்கிட்டே இருக்காரு போல இருக்கு. அந்த பொண்ணு வந்துட்டு மறுஜென்மை எடுத்து இந்த 8822 வருஷங்கள்ல பல மறுஜென்மங்கள் எடுத்து அதே ஆளை திரும்ப மீட் பண்றாங்க. பட் அவங்க சேரலை. ஏன் சேரலை, எதுக்கு சேரல,
இவங்க பார்த்தப்ப என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத படம் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். சில டைம்லைன்ஸ் காமிச்சிருப்பாங்க. ஒரு ராஜா காலத்து இதுல வந்துட்டு அந்த முதலையெல்லாம் காமிச்சிருப்பாங்க, அங்க ஒரு டைம்லைன் இருக்கு. அண்ட் ஆல்சோ ஒரு பீச்ல வந்துட்டு அஞ்சலி உட்காந்துட்டு இருப்பாங்க, அங்க ஒரு டைம்லைன் இருக்கு. இதெல்லாமே இந்த பிளாஷ்பேக்ஸ். பட் பிரசன்ட்ல வந்துட்டு இப்போதைக்கு ஒரு மதுரக்காரரா இருக்கக்கூடிய நம்ம சூரியோட கேரக்டர் வந்துட்டு ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் தான் அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்காங்க. அங்க ஒரு எலியும் இருக்கு. இந்த எலி மெட்டபரிக்கலா ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராங்க அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. பட் என்ன மேட்டருங்கிறது கிளியரா தெரியல. நிவின் பாலி வந்து இந்த எலியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அண்ட் ஆல்சோ இவரையுமே போட்டு டார்ச்சர் பண்றாரு. எதனால் டார்ச்சர் பண்றாரு, என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல. பட் ஒரு கிட்ட அந்த எலியை பிடிச்சிட்டு நீ வெளியில குதிரான்னு சொல்லிட்டு மிரட்டெல்லாம் செய்யறாரு. அப்படியுமே சில விஷயங்கள் போகுது. இதுக்கு நடுவுல விஷயங்கள் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கறது அந்த படத்துடைய பேசிக் கதையா இருக்க போகுது. ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் வித் லவ். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்ச் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூரிய சாருக்கு சூர்யா 44 இப்போதைக்கு ரெடி ஆயிடுச்சு. கார்த்திக் சுப்ராஜ் வந்துட்டு பண்ணிட்டு முடிஞ்சிருச்சு. கூடிசுக்கு ரிலீஸ் ஆயிடும். அதை தொடர்ந்து சூர்யா 45 எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அஜய் பாலாஜி பண்றாரு. அதுக்கப்புறம் சூர்யா 46 வெங்கட் லோரி பண்றதா ஒரு நியூஸ் போய்கிட்டு இருக்கு. ஒரு ரூமர் யாரு பண்றாங்க அது கிளியரா தெரியல. பட் இப்போதைக்கு வர நியூஸ் என்னன்னா சூர்யா 47 அந்த படத்தை பத்தி ஒரு நியூஸ் வந்திருக்கு. பேசில் ஜோசப் இருக்கார் இல்லையா, மலையாளம் ஆக்டர். ஸோ மலையாளம் ஆக்டர் அண்ட் டேரக்டர். மின்னல் முரளி படத்தை டைரக்ட் பண்ணவர். குருவேரமல் நடையில் நடிச்சிருப்பாரு. ஸோ நிறைய படங்கள் நடிக்கவும் செய்வாரு, டேரக்டும் பண்ணுவாரு, கேமியும் பண்ணுவாரு. பயங்கர பிஸியான ஒரு ஆக்டர் அண்ட் டேரக்டர். அவர் வந்துட்டு இப்போதைக்கு சூர்யா சாருக்கு ஒரு கதை சொல்லியிருக்காராமா. அது வந்துட்டு கிட்டத்தட்ட மெட்டரலைஸ் ஆகிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை அது சூர்யா சாருக்கு வந்துட்டு பிடிச்சிருச்சு அப்படின்னா அது மேபி சூர்யா 47 இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. கதை சொல்லியிருக்கிறது கன்ஃபார்ம். பட் அதுதான் எடுக்க போறாங்களாங்கிறது கிளியரா தெரியல. பாப்போம் வெயிட் பண்ணி. ஜிவிஎம் உடைய டாமினிக் அந்தி லேடிஸ் பர்சன்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. கூடிய சீக்கிரம் படம் பார்த்துட்டேன்னா ரிவ்யூ வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டைட்டு தான். இப்போதைக்கு நான் ஒரு படம் தான் குடும்பத்தை மட்டும் தான் பார்த்துருக்கேன். பாட்டில் ராதா, இந்த படம் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் இதெல்லாம் லிஸ்ட்ல இருக்கு. பார்க்க முடியுமா தெரியல, பார்த்தா சொல்றேன். பட் வெயிட் பண்ணி பாக்குறேன். அண்ட் அவரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஜிவிஎம் பத்தி இன்னொரு நியூஸ் வந்திருக்கிறது என்னன்னா, ரவிமோகன் கிட்ட வந்துட்டு ஒரு படம் பண்ண போறாராமா ஜிவிஎம். ஸோ அந்த படத்தை வந்துட்டு ரிட்டன், அதாவது எழுதுனது வந்துட்டு வெற்றிமாறனாமா, அண்ட் டைரக்ஷன் வந்துட்டு ஜிவிஎம் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ரீசெண்ட் இன்டர்வியூல வந்துட்டு இதை ஜிவிஎமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆனா சார் ரவிமோகனை பொறுத்த வரைக்கும் அவரோட ஜீனி அந்த ஃபேண்டசி படம், ஸோ அந்த படம் வந்துட்டு இப்போதைக்கு மார்ச் 28 வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சில நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். பிரதீப் ரங்கநாதனோட எல்ஏகே அந்த படத்தை பொறுத்தவரையும் வந்துட்டு மே 16 வந்துட்டு இப்போதைக்கு டேட்டை மாத்திட்டாங்க. மே 1 தான் இருந்துச்சு. இப்போ ஃபர்ஸ்ட்ல இப்போதைக்கு மே 16 தான் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இது ஒரு டைம் டிராவல் படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன நியூஸ் வந்துருக்கு. எனக்கு தெரிஞ்ச டைம் டிராவல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இது ஃபியூச்சரிஸ்டிக் படமா இருக்கலாம். ஃபியூச்சர்லயே மொத்த கதையும் நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத எனக்கு வந்துட்டு இருக்கிற ஒரு டவுட். ஆனா பிளேட் ரன்னர் படம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுல ரயன் கோஸ்லிங் வந்துட்டு ஒரு ஏஐ கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு உணர்வுகளுமே இருக்கும், ஒரு உருவமே இருக்கும். ஸோ அந்த ஏஐ கேர்ள் ஃப்ரெண்ட் பேசிக்கா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ அந்த படத்துல வந்துட்டு கிருத்தி ஷெட்டியோட கேரக்டர் ஒரு ஏஐ தான், இல்ல அவர் ரோபோட் இல்லைன்னா ஏஐ அந்த மாதிரி வந்துட்டு காட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அண்ட் இப்ப ரீசெண்டா பேட் கேர்ள் அப்படிங்கிற ஒரு டீசர் ரிலீஸ் ஆயிருச்சு. அதை பத்தி நான் கடைசியா சொல்றேன். அந்த டீசர்ல அச்சீவ்மெண்ட்டுக்கு மிஷ்கின் சார் வந்தப்ப ஏற்கனவே அந்த கான்ட்ரவர்சி அவருக்கு வந்துட்டு அதுக்கான மன்னிப்பும் கேட்டிருந்தாரு. அந்த விஷயங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதை பத்தி நான் பெருசா பேச விரும்பல. அண்ட் அவர் அந்த இடத்துல வந்துட்டு சொல்லி இந்த விஷயம் என்னன்னா, விக்னேஷ் சிவன் கூப்பிட்டு ஒரு கேமியோ ரோலுக்காக கூப்பிட்டு இருந்தாரு அப்படிங்கிற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அதன் வகையில எல்லைக்கேல மிஷ்கின் சாரோட கேமியோ இருக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. மணிரத்னம் சார் வந்துட்டு நம்ம தக்லீஃப் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன ப்ராஜெக்ட் சீக்கிரமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால இருக்காராமா. வித் லீட் ஆக்டர்ஸ் வந்துட்டு ஒரு புதுமுகங்களா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காராமா. ஸோ டெபியூ ஆக்டர்ஸை கூப்பிட்டு வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட் டக்குன்னு பண்றதா வந்துட்டு ஒரு ஐடியால இருக்கிற மாதிரி தெரியுது. பார்ப்போம் அந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே கண்மணி மாதிரி சீக்கிரமா டக்குன்னு முடியுற மாதிரி படம் பண்றது போல இருக்கு. பார்க்கலாம். அண்ட் டாக்கிங் அபவுட் தக் லைஃப், எஸ்டிஆர் அவருடைய வந்துட்டு தக் லைஃப்க்கு அப்புறமா என்ன படம் பண்ண போறான்னு சொல்லிட்டு இன்னுமே எந்த நியூஸே வரல. அதன் வகையில வந்துட்டு பார்க்கிங் டைரக்டர் கூட ஒரு படம் பண்ண போறதா வந்துட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இல்லையா. அந்த படத்தை வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் இப்போதைக்கு February 3 வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எஸ்டிஆரோட பர்த்டே அன்னைக்கு. ஸோ பார்க்க அனௌன்ஸ்மெண்ட் வருதா இல்லைன்னு சொல்லிட்டு. அவரை பத்தி இன்னொரு நியூஸுமே இருக்கு எஸ்டிஆர் பத்தி, அதை நான் அப்புறமா வரேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இப்போ ஜெயிலர் 2 கேஸ்டிங் பத்தி சில நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. கேஸ்டிங் நடந்துகிட்டு இருக்கதா சொல்றாங்க. அதுல வந்துட்டு நம்ம நந்தமூரி பாலகிருஷ்ண ராமராவ் நம்ம பாலையா அவர் வந்துட்டு இந்த படத்துல கேஸ்ட் இருக்கிறதா ஒரு ரூமர் வந்திருக்கு. இது ரூமரா இல்ல லீக்காங்கிறது எனக்கு எந்த அளவுக்கு கிளியரா தெரியல. ஏன்னா இந்த ஜெயிலர் 1 அப்பயுமே மோகன்லால் கேமியோ இருக்கு அண்ட் சிவராஜ்குமார் கேமியோ இருக்கு. இந்த நியூஸ் எல்லாம் வந்தப்ப யாருமே பெருசா நம்பவே இல்லை. பட் அதுக்கப்புறமா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்புறமா ஓ மை காடுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால இதை நம்ம மொத்தமா நம்பவும் வேணாம், மொத்தமா நம்ம வேணாமே இருக்க வேணாம். ஏன்னா ஜெயிலருங்கிற அந்த கான்செப்ட்லயே வந்துட்டு அந்த ஜெயிலரோட கேரக்டர் ரொம்ப பெரிய கேரக்டர் அப்படிங்கிறனால அவருக்கு வந்துட்டு பெரிய பெரிய ஆட்கள் கூட கனெக்டரா இருக்கிற மாதிரியே ஸ்கிரிப்ட்லயே அது இருக்கு. கதை டிமாண்ட் பண்ணுது அப்படிங்கறதுனால பெரிய ஆக்டர் சொல்ல வரதுங்கிறது பெரிய ஆச்சரியம் கிடையாது. அந்த வகையில பாலையா வரதுக்கும் வாய்ப்புகள் வந்துட்டு நிறையவே இருக்கு. பாலையாவுமே ரஜினியோட ஃபேன் தான். பார்க்கலாம் வராதா இல்லையான்னு சொல்லிட்டு. மலையாளத்துல மார்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துட்டு சக்கப்போடு போட்டுருச்சு. ஸோ நம்ம தமிழ்நாட்டுல பெருசா ஓடல. ஏன் ஓடல அப்படின்னா படம் நல்லா இல்லையான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு டீம் இங்க ஸ்கிரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது இங்க புது படங்கள் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. அந்த படத்துக்கு ஸ்கிரீன் இன்க்ரீஸ் பண்ண இங்க புது படங்கள் வந்துகிட்டே இருக்கு. அதனால பெருசா மார்க்கோ வந்துட்டு புஷ் ஆகல. வெறும் மல்டிபிளக்ஸ் மட்டும் ஓடிட்டு இருந்துச்சு. என்னாலுமே பார்க்கவே முடியல அந்த படத்தை. ஒரு சென்சேஷனல் ஹிட் ஆயிருக்கு கேரளால தியேட்டருக்கல்ல. மற்ற ஸ்டேட்லயுமே சில ஸ்டேட்ஸ்ல வந்துட்டு பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்கு. மத்தியமா நார்த்ல வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே ஓடிக்கிட்டு இருக்கு.
இருக்கு போல இருக்கு. நம்ம ஊர்ல அதிக படங்கள் வந்துட்டு இருக்கறனால ஓட மாட்டேங்குது. பட் இப்போதைக்கு வந்துட்டு அந்த படத்தோடைய இப்போதைக்கு இந்த படத்துல வந்து இருக்கிற நியூஸ் என்னன்னா, கூடிய சீக்கிரம் ஓடிடி ரிலீஸ் ஆயிடும். நான் பார்த்துட்டு சொல்றேன். இப்போ என்ன மேட்டர்னா, அந்த படத்துக்கு வந்து லீட் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு பார்ட் 2க்கு. அந்த பார்ட் 2ல வந்துட்டு சியான் விக்ரம் வந்துட்டு ஆன்டகனிஸ்டா ப்ளே பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. பேசிக்கிட்டு இருக்காங்களாமா சியான் விக்ரம் ஆன்டகனிஸ்டா போடுறதுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த படம் நான் பார்த்துட்டேன் அப்படின்னா என்ன மாதிரிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். பார்ப்போம். அதை தொடர்ந்து டிடி ரிட்டர்ன்ஸ் 2 வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போதைக்கு அந்த படத்தோடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ டிடி டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிறத டைட்டிலா கொடுத்துருக்காங்க. பெரிய டைட்டில் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே வந்துருச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் முக்கியமா இதுல வந்துட்டு நம்ம ஜிவிஎம் செல்வராகம்னு இருக்காரு. வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சர்தார் 2 அந்த படத்தோட டீசரை பத்தி இப்போதைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. May 25 டீசர் ரிலீஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. திருப்பூர் சுப்பிரமணியம் தமிழ்நாடு தியேட்டர்கள் கவுன்சிலோட ஹெட் அவர் இப்போதைக்கு வந்து ஒரு ரீசன் இன்டர்வியூல வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிருக்கிறது என்னன்னா, ரொம்ப நாள் ரிலீஸ் ஆகாம இருக்கக்கூடிய படங்கள்ல ஒரு சில படங்கள் இந்த வருஷம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. அந்த வகையில துருவ நட்சத்திரம் தான் ஃபர்ஸ்ட் பிப்ரவரி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. அவர் சொல்றதுபடி வந்துட்டு பிப்ரவரி ரிலீஸ் ஆயிடுமா அப்படிங்கிறது கிளியரா தெரியல. பட் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தியேட்டர்கள் கவுன்சில் லீடரே சொல்றாரு அப்படிங்கும்போது வாய்ப்பு இருக்கு. மேபி ரிலீஸ் ஆகலாம். அண்ட் அதை தொடர்ந்து வந்துட்டு இன்னும் 2 படங்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது என்னன்னா, செல்வ சுந்தரம் சந்தானமுடைய ஒரு படம், அந்த படமும் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிரும் அப்படிங்கிற சொல்றாங்க. அப்புறம் இடம் பொருள் ஏவல் அப்படிங்கிற இன்னொரு படம், அது என்ன படங்கிறது எனக்கு தெரியல. அந்த படமே இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். வெற்றிமாறன் வந்துட்டு ஒரு மலையாள படத்தை ரீமேக் பண்ண போறாராமா. அந்த படம் பேரு ஆலப்புழா ஜிம்கானா அப்படிங்கிற ஒரு படம். என்ன படங்கிறது கிளியரா தெரியல, செக் பண்ணிட்டு சொல்றேன். அந்த படத்தை வந்துட்டு நம்ம கென் கருணாஸ், இப்ப நீங்க விடுதலை 2ல பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன கேரக்டர் பண்ணிடுவாரு, ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டர். அவங்க வந்துட்டு அவர் வந்துட்டு நம்ம அசுரலையுமே நடிச்சிருப்பாரு. அவரை வச்சு இந்த படம் ஒரு சின்ன படமா டக்குன்னு எடுத்து முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காராமா. ஏன்னா விடுதலையே ரொம்ப லென்த்தா போயிட்டதுனால வாடிவாசலுக்கு முன்னாடியே இல்ல வாடிவாசலுக்கு அப்புறமோ இந்த சின்ன படத்தை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியால இருக்காங்க. மலையாளம் ரைட்ஸ் வாங்கி எடுத்திருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜிபியு குட் பேட் அக்லி இந்த படத்தோட டீசர் வந்துட்டு இப்போதைக்கு பிப்ரவரி எண்டுக்குள்ள ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ பிப்ரவரி ஸ்டார்டிங்ல விடாமச்சு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள்லயே பிப்ரவரி அந்த எண்டுலயே வந்துட்டு குட் பேட் அக்லி டீசர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் மணிகண்டன் அவர் வந்துட்டு இப்போதைக்கு அவரோட டைரக்ஷனல் டெபியூ கொடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் வந்திருக்கு. ஸோ அதை வந்துட்டு விஜய் சேதுபதி வச்சுதான் அவர் டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்டர்வியூஸ்ல இதை பத்தி கேட்கும்போது வந்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு டைரக்ஷன் பண்ணணும்னு ஆசை தான், அது கூடிய சீக்கிரம் நான் சொல்லுவேன், பட் நான் யாரை வச்சு பண்ணுவேன் என்ன இதுங்கிறது கிளியரா எனக்கே தெரியாது, நான் இன்னும் இது கிளாரிட்டியா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. பார்ப்போம். கவின் வந்துட்டு நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில எந்த படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகுதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டு தான் இருக்கு. அந்த வகையில இந்த ஒரு படம், அவரோட ஏதோ ஒரு படம் வந்துட்டு இந்த வருஷம் மார்ச்சுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற சொல்றாங்க. மேக்ஸிமம் அது சதீஷ் மாஸ்டரோட படமா தான் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். கிஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில் அப்படிங்கிற ரூமர் வந்துருந்துச்சு இல்லையா? அந்த படமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏகே அவர் வந்துட்டு இப்போதைக்கு அந்த ரேஸ் ஒன்று போயிருந்தார் இல்லையா? ஸோ அந்த ரேஸ்ல முன்னாடியே சொன்ன மாதிரி 26th பிளேஸ் வந்துட்டு பிடிச்சிருந்தாரு. அண்ட் அவர் யூஸ் பண்ண அந்த காரோடைய யாரெல்லாம் ஏகே சாரோடைய அந்த கம்பெனி யூஸ் பண்ண அந்த டீம் யூஸ் பண்ண காரை யூஸ் பண்ணாங்களோ அந்த லிஸ்ட்ல வந்துட்டு 3rd பிளேஸ் பிடிச்சி நம்ம கொடியை போய் அங்க நாட்டி ஒரு பெரிய ரெவல்யூஷனை கிளப்பினார் இல்லையா? ஸோ அவருக்கு வந்துட்டு இப்போதைக்கு பத்மபூஷன் அவார்டு கொடுக்கறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஏகே. அது தொடர்ந்து STR49 முன்னாடி சொன்ன STR பத்தி ஒரு அப்டேட் இருக்குன்னு சொல்லிட்டு STR49 அந்த படத்தை பத்தி நியூஸ் வந்திருக்கு. என்னன்னா, அஸ்வந்த் மணிமுத்து டைரக்ஷன், டிராகன் படத்தை டைரக்டர், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது வகையில வந்துட்டு யுவன் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போறாரு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு STR யுவன் இவங்களோட காம்போ திரும்ப வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரீசெண்டா பார்த்தா ஒரு கான்செப்ட்ல வந்துட்டு நம்ம STR போயிட்டு கலை முதல் மலை வரைன்னு யுவன் சாரியோர்ல பயங்கரமா டான்ஸ் ஆடி ஒரு 3 வாக்கெல்லாம் போட்டு ட்ரெண்டுங்கா போயிட்டு இருந்துச்சு. அப்பவே இதுக்கான ஒரு அடித்தளங்கிறது அங்கேயே தெரிஞ்சுது. அந்த வகையில வாய்ப்புகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். கடைசியா வந்துட்டு நம்ம வெற்றிமாறனுடைய ப்ரொடக்ஷன்ல வரக்கூடிய பேட் கேர்ள் அப்படிங்கிற ஒரு படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் இருந்துச்சு. ஸோ அந்த படத்தை வந்துட்டு வெற்றிமாறனுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் எடுக்கிறாங்க. ஸோ அவங்க ஃபீமேல் டைரக்டர், அவங்க பேர் வந்துட்டு வர்ஷா பாரத். ஸோ அவங்க வந்துட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு ஒரு பேசிக்கா ஒரு ஃபீமேல் ஓரியன்டட், அதாவது இந்த ஆம்பளைங்க இப்ப நிறைய படங்கள்ல பசங்களை வந்துட்டு ரொம்ப கெட்டவங்களா காட்டுவாங்க, ஆனா ஹீரோவா இருப்பான். கெட்டவங்கும் போது அவன் படத்தெல்லாம் குளோரிஃபை பண்ணி காட்டுவாங்க. பொண்ணுங்க இந்த ஹீரோயினை அபியூஸ் பண்றது, கெட்ட வார்த்தையில திட்டுறது, அடிக்கிறது, குடிக்கிறது, இது எல்லாத்தையும் காட்டுவாங்க. அதை வந்துட்டு ரொம்ப குளோரிஃபை பண்ணி காட்டுவாங்கல்ல. ஆனா அது தப்பான படம். அதே வகையில ஒரு பொண்ணு அந்த இதெல்லாம் எப்படி பண்ணா நல்லா இருக்கும், எப்படி இதே விஷயங்களை ஒரு பொண்ணு பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு படம். பட் இது கண்டிப்பா குளோரிபிகேஷனா இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. அந்த டைரக்ஷன், அந்த பொண்ணே வந்துட்டு ஒரு யங் கேர்ள், அவங்க வந்துட்டு அந்த ஈவெண்ட்ல சொல்றது ரொம்ப சென்சிட்டிவா அவங்க யோசிச்சுட்டு அந்த படம் எடுக்கிறாங்க. ஸோ அந்த வகையில ஒரு தரமான ஒரு அடுத்த கட்ட சினிமாவுக்கு ஒரு இதா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு. டீசரை மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல படம் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த படம் வந்துட்டு ரோட்டர்டாம் ஃபெஸ்டிவலுக்கு ரெடி ஆயிடுச்சு. அங்க ஷார்ட் லிஸ்ட் ஆகி இதாயிருக்கு. ஸோ இப்போதைக்கு அந்த படம் அங்க போயிட்டு அப்புறமா தான் ரிலீஸ் ஆகும். இப்ப ரிலீஸ் ஆக வேண்டியதுதான். பட் ரோட்டர்டாம்ல கேட்டுட்டதுனால, அங்க அனுப்பி இருந்து அது வந்துட்டு அக்செப்ட் ஆயிட்டதுனால இந்த படம் அங்க போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சுதான் நமக்கு வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த படம் இருக்குன்னு சொல்லிட்டு.
அண்ட் ஃபைனலி வந்துட்டு ரொம்ப நாள் முன்னாடி நான் சொல்லியிருந்த விஷயம் தான் பனி, நம்ம ஜோஜு ஜார்ஜோட படம். அந்த படம் வந்துட்டு தியேட்ரிக்கல் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா சொல்றேன் பார்க்கலனாலும் ஓடிடி வந்ததுக்கப்புறம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். இப்போதைக்கு அந்த படம் வந்துட்டு சுத்தமா என்னால பார்க்கவே முடியல. ஏன்னா இங்க தமிழ்நாடு தியேட்டர்கள் முன்னாடி நான் மார்க்கோக்கு சொன்ன அதே விஷயம் தான். இங்க தமிழ்நாட்டுல ஒரு மலையாள படம் ஓடணும் அப்படின்னா பிரேமுலு மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி பயங்கரமா பீக்கு போகணும். அப்பதான் வந்துட்டு இந்த தமிழ் படங்களை தாண்டி அது பெருசா ஓடும். ஸோ ஓரளவுக்கு ஓடக்கூடிய ஒரு படங்களா இருந்துச்சு அப்படின்னா அது மேக்ஸிமம் காணா போயிருது. ஸோ அந்த வகையில வந்துட்டு இந்த 2 படங்களுமே தமிழ்நாட்டுல பெருசா இதாகல. ஸோ அந்த வகையில பனி இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தாச்சு, ஓடிடி வந்துருச்சு, அந்த படம் பார்த்தாச்சு. ஸோ பிளாட் லைனா பார்க்கும்போது வந்துட்டு ஒரு திருச்சூர்ல இருக்கக்கூடிய ஒரு கேங், அதாவது ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலி வந்துட்டு சின்ன சின்ன ரவுடித்தனம் பண்ணிட்டு சில பிசினஸ் பண்ணிட்டு ஜாலியா இருக்கிறாங்க. ஸோ அந்த ஃபேமிலியில வந்துட்டு நம்ம ஜோஜிஜா இருக்கிற அவங்களுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தைங்க இல்ல. ஸோ அந்த வகையில திடீர்னு ஒரு நாள் ஒரு 2 மெக்கானிக் பசங்க அவங்க வந்துட்டு கான்ட்ராக்ட் கில்லிங் வந்துட்டு இறங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கான்ட்ராக்ட் கில்லிங் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு கட்டத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வந்துட்டு நம்ம ஜோஜி ஜார்ஜோட ஒய்ஃப் வந்துட்டு தப்பா நடந்துக்கிட்டு அங்க அடி வாங்கிட்டு போனவனுங்க பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே எகரி அந்த அவங்கள வந்துட்டு அபியூஸ் பண்ணிடுறாங்க. அப்படி அபியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஜோஜு ஜார்ஜோட அந்த கேரக்டர் கிரியேட்டன் அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்துட்டு அவங்களை திரும்பி பழி வாங்கினாங்களா இல்லையா, அந்த சின்ன பசங்களை அடிச்சு நோக்குனாங்களா இல்லையாங்கிற ஒரு பயங்கரமான ஃபேமிலி, அதாவது இந்த ஃபேமிலிங்கிற அந்த எமோஷன் டிராமா, ஆக்ஷன் டிராமா படம் அப்படிங்கிறது வந்துட்டு பக்கா ஒரு கமர்ஷியல் செம்ம சூப்பரா இருக்கு. போரே அடிக்கல, ஸ்டார்டிங் டு எண்ட் வந்துட்டு பயங்கர வேற லெவல். ஓடிடிக்கு வந்துருச்சு, சோனி லிவ்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கான ஒரு எடிட் கூட இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை கிளிக் பண்ணி பாருங்க, அந்த எடிட்டை கூட பாருங்க. தரமான படம் கண்டிப்பா பார்க்கலாம். நம்ம ஜோஜி ஜார்ஜ் படம் அப்படின்னாலே தரமான படங்களா தான் இருக்கும். அது புஷ் பண்ணி அவங்க தமிழ்நாட்டுல வந்துட்டு ஓரளவுக்கு நல்லாதான் போகுது, பட் ஸ்கிரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குதுன்னு அவங்களுக்கே தெரியுது. அதனாலதான் அவங்க தமிழ் டப் பண்ணியும் ரிலீஸ் பண்ணாங்க. அப்பயுமே அந்த ஸ்கிரீன்ஸ் வந்துட்டு புஷ் பண்ண முடியல. அது ஏங்கிறது கிளியரா தெரியல, ஏதாவது அரசியல் உள்ள இருக்காங்கிறது தெரியல. பட் மற்றபடி வந்துட்டு படம் தரமான படம். கண்டிப்பா தியேட்டர்ல சாரிப்பா ஓடிடி வந்துச்சுல, கண்டிப்பா சோனியில போய் கண்டிப்பா பாருங்க, தரமான படம். ஸோ அதோட இந்த வார்த்தைக்கான எல்லா அப்டேட்ஸுமே முடிஞ்சு. வேற ஒரு அப்டேட்ஸ் மிஸ் பண்ணினாலும் தப்பா சொல்லியிருந்தாலும் அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களை வந்துட்டு இன்னொரு இருந்து பாக்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மிஸ்டர் சினிமா வகேரா. குட் வைப் சொல்லி